வெல்கம் டு ஃபேக்ட் செக் தமிழ்நாடு. தமிழக வெற்றி கழகம் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. நாங்கள் அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்ன இந்த அறிவிப்பு தான். 2026 அதாவது விஜய் கட்சி துவங்கி அவருடைய அந்த முதல் மாநாடு நடத்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பெரும்பாலான தொலைக்காட்சி விவாதங்கள் அவருடைய கட்சியை குறித்து தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கட்சிக்காரங்க அடுத்த முதல்வர் விஜய் தான் சொல்லி பரப்பிட்டு இருந்தாங்க. அதே நேரம் இவர் அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி அமைப்பாரு, திமுகவை வீழ்த்துவது தான் இவருடைய முக்கிய குறிக்கோள்ங்கிற ரீதியிலையும் கருத்து பரவிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் புஷி ஆனந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் தாவேக்கு ஆட்சி அமைக்கிறதற்கு எல்லா விதமான முயற்சியும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலையில நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான விஷயங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. தமிழக மக்களுடைய பேராதரவோட ஆட்சி அமைப்பதே எங்களுடைய கட்சியோட குறிக்கோள்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அவர் இந்த மாதிரி அறிவிப்பதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, அவர் தனியா ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் எண்ணமா இருக்கு. அவருடைய கட்சி உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேல உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. சிலர் ஒரு 8 to 10% வாக்குகளை பெறலாம்னு சொல்றாங்க. திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சி இருக்கு. ஆனா அவங்கள தனியா தாவேக்காவால எதிர்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல அதிமுக கிட்ட விஜய் தரப்பு 60 சீட்டு கேட்டதா ஒரு வியூகம் போய்கிட்டு இருக்கு. மேலும் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 மாசத்துக்கு மேல இருக்கிறங்காட்டி இப்ப நம்ம அதை பத்தி வெளியே சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்ப சொன்னா அது பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தாது. தேர்தல் நெருக்கத்துல அரசியல் சூழ்நிலை மாறும்போது நம்ம அதை பத்தி சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சியை அகற்ற வேணுங்கிறதுல விஜயும் உறுதியா இருக்காரு, அதிமுகவும் உறுதியா இருக்கு. எனவே வருங்காலத்துல அவங்க கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் கூட அதிக அளவுல இருக்கு. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.